அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரிக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரிக்கு இடைக்கால ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரிக்கு இடைக்கால ஜாமீன் அளிக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரிக்கு இடைக்கால ஜாமீன் அளிக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரிக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரிக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரிக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ராஜேஷ், முழு விவரங்கள். வணக்கம். அங்கித் திவாரிக்கு தற்போது அந்த இடைக்கால ஜாமீன் தொடர்பான அந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. அங்கித் திவாரிக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இடைக்கால ஜாமீன் காலத்தில் அங்கித் திவாரி திண்டுக்கல்லை விட்டு வெளியேறக்கூடாது எனவும் ஆதாரங்களை அழிக்க முற்படக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாஸ்போர்ட்டை திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் எனவும் வழக்கு தொடர்புடைய சாட்சிகளை சந்திக்க முயற்சி செய்யக்கூடாது எனவும் கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு, குறிப்பாக டிசம்பர் மாதத்தில் அவருடைய வழக்கு என்பது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய மருத்துவர் சுரேஷ் பாபு என்பவரிடம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும், எனவே அவர் மீது இடி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையிலே அவரிடமிருந்து இவர் கையூட்டு பெற்றதாகவும் புகார் இருந்தது. எனவே அந்த வழக்கிலே அவர் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. இடைக்கால ஜாமீன் பெறுவதற்காக அவர் தொடர்ந்து முயற்சி செய்து வந்த நிலையிலே பலமுறை நிராகரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது அவருக்கு இந்த உச்சநீதிமன்றம் இறுதியாக அவருக்கு இந்த இடைக்கால ஜாமீன் கொடுத்திருக்கின்றது. அப்படி இடைக்கால ஜாமீன் கொடுத்திருந்தாலும் கடுமையான நிபந்தனைகளோடு தான் அந்த ஜாமீன் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.